லைக் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். ஸோ என்னடா இவன் ஐயோ என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பட் எதுவும் சொல்லவே வேண்டாம். ஏன்னா லைனாக நீங்கள் வந்து ரிவ்யூவை தான் பார்த்துட்டு இருப்பீங்க. அப்படி இந்த ரிவ்யூ உங்கள் கண்ணில் பட்டுச்சுன்னா இப்போ நம்ம இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிற படம் வாஸ்கோ ட காமா. ஸோ படம் பார்த்த உடனே உங்களுக்கே படத்தை பற்றி சொல்லும் போதே எனக்கு வந்து வாய் திக்குதுன்னா இப்போ நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா என்ன ஆவீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா படம் வந்து என்ன சொல்கிறதே தெரியல. காமெடியில் கலக்கும் படம் அப்படின்னு வந்து டைட்டில் போட்டிருந்தாங்க. அதனால் இந்த படத்தில் போய் உட்காந்தோம். ஸோ இந்த படம் எப்படி இருக்கு, என்ன மாதிரியான கருத்துக்களை பேச போகுது அப்படிங்கிறதெல்லாம் ஷோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ படத்தோட டைட்டில் வாஸ்கோ ட காமான்னு வச்சுட்டாங்க. இதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வாஸ்கோ ட காமான்னு ஒரு ஜெயில வீடா, அந்த ஜெயிலில் ஹீரோவை தூக்கி போட்டு அந்த ஹீரோக்கு அப்பாவை வெயி அந்த அப்பாவை ஒருத்தன் கொல்ல போகிறான், அதை அவர் எப்படி காப்பாற்றுறாருன்றத கதையை எழுதுறான் அப்படிங்கிறத வந்து டைரக்டர் ஆழ் மனசில் பூந்து யாரும் வந்து கதையை எழுது அப்படின்னு வந்து திணிச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதையே அவரும் பண்ணியிருக்காரு. ஸோ படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து ஒரு பொறுக்கி பையனுக்கு தான் என் பொண்ணை கட்டி கொடுப்பேன்னு நினைக்கிற மாமா, அப்புறம் நான் ஒரு பொறுக்கி இல்லை ஆனால் பொறுக்கியாக நடிப்பேன் ஹீரோயினுக்காக, சாரி ஹீரோயினோட வீடுக்காக இல்லை ஹீரோயினோட அப்பாக்காக, சரி விடுங்க யாரோ ஒருத்தருக்காக அவரும் என்ன பண்ணுறாருன்னா தன்னை வந்து ஒரு பொறுக்கியாக வந்து பிரதிபலிக்க ட்ரை பண்ணுறாரு நக்குல் அவர்கள். ஸோ அதை தாண்டி படத்தில் வந்து கிங்ஸ்லி இருக்கார் ஒரு நாள் கால் ஷீட்டில். அதுக்கப்புறம் வந்து படத்தில் வந்து வேறு யார் இருக்கா, நிறைய சேஷு எக்கச்சக்கமான காமெடியன்ஸ் இருக்காங்க. ஆனால் காமெடி மட்டும் படத்தில் இல்லவே இல்லை. அதை நீங்கள் வந்து தேடி அங்கங்கே கண்டுபிடிச்சிங்கன்னா ஒரு வேளை கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 1744 செகண்ட்ஸில் வந்து இந்த காமெடி இருந்துச்சு, நீங்கள் வந்து தப்பாக சொல்கிறீங்க அப்படின்னு யாராவது என்னை சிரிப்பால் அடிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டு சிரிச்சுட்டு எந்த இடத்துல சிரிச்சிங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை தாண்டி படத்தோட கதையாக பெருசாக ஒன்றுமே கிடையாது. ஆனால் படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து இந்த படத்தை வந்து பயங்கரமாக அப்படியே ஹைப் ஏற்றுச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா முந்தைய காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நியாயத்துக்கும் அநியாயத்துக்கும் நடந்த போரில் நியாயம்தான் ஜெயிச்சது அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் நியாயம் வந்து இன்னி வரலும் நிலைநாட்டப்பட்டுட்டு இருக்கு அப்படிங்கிறதும் எல்லாருக்குமே தெரியும். பட் இப்போ இருக்க கலியுகம் வந்து அப்படி கிடையாது. நியாயத்துக்கும் அநியாயத்துக்கும் இப்போ போர் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக அநியாயம் தான் நடக்கும். ஏன்னா அங்கே பணம் தான் பயங்கரமான ஒரு ப்ளே பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை மையமாக வச்சு இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. பட் இவங்க சொல்ல வந்த விஷயம் வந்து பயங்கரமான விஷயம். இப்போ இந்த உலகமே வந்து நியாயம் இல்லாமல் அநியாயமாக மாறிடுச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து கண்ணு முன்னாடி நிற்க வச்சுருந்தாங்கன்னா டேரக்டர் வந்து கண்டிப்பாக இந்த ஆண்டின் சிறந்த டேரக்டருக்கான அவார்டு வந்து பிகைன் உட்ஸ்ல வந்து இவருக்கு தான் கொடுத்துருப்பாங்க. ஐயோ சேனல் பேரை சொல்லிட்டேனே. அதில் அந்த சேனல் வந்து கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் வந்து டேரக்டர் அவர்கள் வந்து கோட்டை விட்டுறாரு. படத்தில் வந்து நக்கூர் அவர்கள் வந்து அவருக்கான கேரக்டர் நல்லா நடித்தாரான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக ட்ரை பண்ணிடணும் அப்படிங்கிறது தான் வந்து. ஏன்னா இப்போது ரீசெண்டாக வந்து கம்பேக் அப்படின்னாலுமே வந்து எல்லாருமே வந்து ஒரு பயங்கரமான கதையோடு தான் வந்து கொடுக்குறாங்க. பட் கம்பேக் இல்லாத ஹீரோவுமே வந்து ஒரு பயங்கரமான ஒரு கதையாக தேர்ந்தெடுத்து நடிக்கணும் அப்படிங்கிறது தான் ஆசைப்படுறாங்க. பட் இது கொஞ்சம் கிடப்பில் இருந்த படம்னு நினைக்கிறேன். அதனால தான் அப்படியே விட்டுட்டாங்க போல இருக்கு. ஸோ படத்தில் பாடல்கள் எல்லாமே சொல்லிக்கிற மாதிரி கிடையாது. படத்தில் வசனங்கள் எதுவுமே வந்து மனசில் நிற்கிற மாதிரிலாம் கிடையாது. சும்மா அப்படியே போகிற போக்கில் ஒரு டைலாக் எழுதி அப்படியே இது பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் இவர் வந்து பொறிக்கையாக மாறிட்டார் அப்படின்னும் போது வந்து அந்த காஸ்டியூம் டிசைனர் யாருன்னு தெரியல, எனக்கு உங்களை பயங்கரமாக காண்டாக இருந்துச்சு. ஏன்னா காதில் போட்டிருக்க கம்பலாக இருக்கட்டும் அதெல்லாம் இரிட்டேஷனாக இருக்குங்க. அதெல்லாம் வெறுப்பாக இருந்துச்சு. காமெடி நினச்சி பண்ணிங்களான்னு எனக்கு தெரியல. பட் பயங்கர கடுப்பு மட்டும் ஏற்றுச்சு, அது மட்டும் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் கேஎஸ் ரவிக்குமார் அவர்கள் வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல படங்கள் வந்து நடிச்சிட்டு இருந்தார். அதில் இவருக்கு ஒரு கேவலமான படம் இந்த படம் அப்படின்னு ஓப்பனாகவே சொல்லலாம். ஏன்னா இது வந்து ஓப்பன் ஜட்ஜ்மெண்ட் தான். படம் வந்து நம்ம ஒரு 150 rupees கொடுத்து பார்க்குறோன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க. அதெல்லாம் இருந்தாலுமே கூட நமக்கு அந்த படம் ஏதோ ஒரு வகையில் கனெக்ட் ஆகணும், ஏதோ ஒரு மெசேஜாவது சொல்லணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? ஸோ அது எதுவுமே இந்த படத்தில் இல்லாததுனால ரத்தம் கொதிக்க என்னோட கேமராமேனே பயங்கர கோவப்பட்டார் படத்தை பார்த்துட்டு. ஐயோ நான் போகிறேன் பாதியில் இறந்து போகிறேன் அப்படின்ற மாதிரி அவரே இருந்துட்டு இருந்தார். பட் அதெல்லாம் தாண்டி இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துட்டு வந்தோம். அப்புறம் இந்த படம் வந்து ஏதாவது சோஷியல் மெசேஜ் சொல்லியிருந்ததுன்னா நானும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். சோஷியல் மெசேஜ் எதுவுமே சொல்ல.
நியாயம் அநியாயம் இந்த இந்த 2 கண்டென்ட்டை வச்சு தான் அப்படியே படம் ஃபுல்லாக தேய்ச்சிக்கிட்டே போகிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரே கிளாஸில் படித்த மக்கட்டைங்க எல்லாம் சேர்ந்து ஒரு படம் எடுத்ததுன்னா இப்படி தான் இருக்கும் போல. நீங்கள் படம் பார்க்கும்போது புரியுது ஏன் சொன்னேன்னு. ஏன்னா சம்மந்தமே இல்லைங்க. ஒரு எல்லாருமே மக்கட்டைங்களா இருக்கானுங்க. ஒரு கிளாஸில் வந்து ஒருத்தன் நீ என்னடா ஆக போகிறேன்னு கேட்டதுக்கு நான் வந்து ஒரு கப்பல் பைரட்ஸ் ஆஃப் த கரேபியன் மாதிரி ஒரு கப்பல் திருடனா ஆக போகிறேன். சரி ஓகே, அவன் வேற எங்கேயோ ஏதாவது பண்ணிருப்பான்னு நினச்சா அவனும் பெரிய நாய் இந்த கதைக்குள்ளேயே இருக்கான். அதுக்கப்புறம் நான் இந்த உலகத்துக்கே நான் தான் ரோல் மாடல் ஆக போகிறேன்னு ஒருத்தன் சொல்கிறான். அவன் தான் இந்த படத்துக்கு பெரிய வில்லன் மாதிரி காட்டுறான். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு பெரிய வில்லனே யார் தெரியுமா? நக்குல் தான். அவர் மட்டும் இந்த கதையை ஓகே பண்ணாமல் இருந்தாருன்னா எல்லாரும் நிம்மதியாக இருந்திருக்கலாம். ஸோ இந்த படம் நான் பார்த்துட்டேன். ஒரு ஆவரேஜான படம் தான். பட் நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்றதுனால நீங்கள் இந்த படத்தை போய் பாருங்கள். ஸோ காமெடியில் கொஞ்சம் கொண்டாடி இருக்கலாமோ அப்படின்னு வந்து இருக்குது, இல்லை கொண்டு வந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஓவராலாக ஒரு வாட்சபிளான படம் தான். ஸோ நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான காமெடிகள்லாம் இருந்தது, எந்த மாதிரியான சிரிப்புகள்லாம் உங்கள் தேட்டர் சத்தத்தில் வந்து ஒழிச்சுது அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்டில் தென் பாய் ஃப்ரம் வீச்சர் சீரியல் டாட்டா பை பை டேக் கேர்.